ஒரு 27 வயதான பெண் தான் சாக போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிற ஒரு குரல் பதிவு என்றது கேட்கவே முடியாத ஒரு குரல் பதிவு இன்னைக்கு ஊடகங்களில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பாகி வருது. அப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்றேன், நீங்களும் அம்மாவும் தான் என்னுடைய ஒட்டுமொத்த உலகமும் எல்லாமுமா இருந்தது. ஆனால் இதுக்கு பிறகு நான் இந்த சமூகத்தில் வாழ முடியாமல் இருக்கு. இன்னும் ஒரு வாழ்க்கையை தேடி போகிற அளவுக்கு மனதைரியம் எனக்கு கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்பான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சதுக்கு பிறகு ஒரு 27 வயதான பெண் திருமணமாகி 3 மாதங்களுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சு கொள்றா. இத்தனைக்கும் காரணம் சீதனம், வரதட்சணை, கொடுமைன்றது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவருக்கு இந்த மாதிரியான கொடூரம் நடந்து கொண்டிருக்கலாம், இதுக்கு முதல்ல நடந்திருக்கலாம். திருப்பூரில் நல்ல வசதியான ஒரு கோடீஸ்வர குடும்பம், 27 வயதான ஒரு பெண், ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடக்குது. 3 கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய மகளுக்கு ஆசையாக அந்த அப்பா திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு வர்த்தகர் தன்னிட்ட இருந்த எல்லா பணத்தையும் கொட்டி தன்னுடைய மகளோட வாழ்க்கைக்குன்னு சொல்லி சீதனம் கொடுக்கிறாரு. 3 கோடி ரூபாய் செலவு செய்கிறார். எது நடந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தேவைன்றது மட்டும்தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு சின்னாபின்னமாக போயிருக்கு. திருமணம் நடந்து முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அந்த பெண் திரும்பி வந்திருக்கிறார். மற்ற பக்கம் மாப்பிள்ளை வீடு நல்ல வசதியான வீடு, அரசியல் பின்புலம் இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு குடும்பம், சில தலைமுறைகள் வரைக்கும் வீட்டில் இருந்து கொண்டு எந்த விதமான வேலையும் செய்யாமல் வாழக்கூடிய, சாப்பிட்டு அப்படியே தங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய அளவுக்கு காசு கொட்டி கிடக்கிற ஒரு நல்ல வசதியான கோடீஸ்வர குடும்பம். 2 குடும்பமும் நல்ல வசதியான கோடீஸ்வர குடும்பம். ஏப்ரல் மாதத்தில் திருமணம் நடக்குது. ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த பெண் வீட்டுக்கு வர 27 வயதான பெண், மாப்பிள்ளைக்கு 29 வயது. எந்த வேலையும் பட்டியும் எதுவுமே கிடையாது. வசதியான குடும்பம் என்ற அந்தஸ்து மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தேவைன்ற ஆசையில, எதிர்பார்ப்பில், கனவுல அந்த வீட்டில் அவர் திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பெண் வீட்டுக்கு சொல்றா, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, வாழ முடியாது, இதுக்கு மேலேயும் காசு கொண்டு வா, நகை கொண்டு வான்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டில் சொன்னதும் அப்பா சொல்றார், பழமையா இந்த மாதிரியான வசதியான குடும்பங்கள் என்றதும் தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடுன்னு சொல்லி நான் சொன்னதுக்கான காரணம் கூட இதுதான். சமாதானப்படுத்தி இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்கிறது தான், கொஞ்ச நாளைக்கு போய் சமாளிச்சு கொண்டு அதுக்கு பிறகு எல்லாமே சரியாகிறோம்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பெண்ணை திரும்பவும் அப்பா தைரியமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார். இத்தனைக்கும் 500 பவுன் நகை கேட்டு 300 பவுன் நகை கொடுத்து 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார், 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொகுசு காரையும் கொடுத்து திருமணம் செய்து வைக்கிறார். ஒரு சில நாட்களுக்குள்ள, திருமணமாகி 3 மாதங்களுக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் திருமணமாகி ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அந்த பெண் வீட்டுக்கு சொல்றா, இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துறாங்க, மாமா மாமி அங்க இருக்கிற என்னுடைய கணவன் எல்லாருமே சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டில் சொன்னதும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. திரும்ப 2வது சந்தர்ப்பமாகவும் அந்த பெண் வீட்டுக்கு வந்திருக்கிறா. இனி வாழவே முடியாது, நான் இங்கே தான் இருக்க போறேன் என்ற மாதிரி சொன்னதும் கூட திரும்பவும் அதே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அம்மா அப்பா முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. எங்களுடைய சமூகத்துக்காக, பண்பாடு, கலாச்சாரம், இனி திருமணம் செய்து வச்சிருக்கிறோம், இதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வர முடியாது என்ற மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கு வரைக்கும் பலர் மத்தியில ஆழமா பதிஞ்சிருக்கு. இது ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை இன்றைக்கு வரைக்கும் பலர் மத்தியில் இருக்கு. இந்தியாவில் மட்டும் கிடையாது, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடா இது நீண்ட காலமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கு. என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில சம்பவங்களை நேரடியாக சொல்ல முடியாமல், அந்த வீட்டில் அனுபவிச்சு கொண்டிருக்கிற கொடூரங்களை சொல்ல முடியாமல் தன்னுடைய மாமியாரை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, உங்களுடைய மகன் இப்படியெல்லாம் நடந்து கொள்றாரு, உடல் ரீதியான துன்புறுத்தலை, கொடூரங்களை அந்த பெண் அனுபவிச்சிருக்கிற அந்த குரல் பதிவில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. தன்னுடைய மாமியாரை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரியான கொடூரங்களை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னதும், என்னுடைய மகன் இப்படி நடந்து கொள்வான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் இருக்கு, இனி வா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டி போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் இந்த சம்பவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர். இந்த 27 வயதான பெண்ணுடைய மரணத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த மாமியாரும் கூட. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு 28ஆம் தேதி அந்த பெண் உயிரிழக்கிறார். 22ஆம் தேதி வீட்டுக்கு கார் எடுத்துக்கொண்டு, நல்ல வசதியான குடும்பம், பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக போறேன்னு சொல்லி போயிருக்கிறா. எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே ஃபோன்ல இருந்து, அந்த பெண்ணுடைய ஃபோன்ல இருந்து இன்னொருத்தர் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார், இந்த காருக்குள்ள ஒரு பெண் மயங்கி இருக்கிறாங்க, யாருன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லதும், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போய் பார்க்கறதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண் அனுமதிக்கப்படுறா. அந்த உயிரை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியலைன்னு சொன்னால் அந்த உயிர் ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தது. கடைசி நேரத்தில், கடைசி நிமிஷத்தில் தன்னுடைய சாவுக்கான காரணம் என்னன்றதை அப்பாவுக்கு சொல்ற மாதிரியான தழுதழுத்த குரல்ல அந்த பெண் பதிவு செய்திருக்கிற ஆடியோ குரல் பதிவு என்றது மனச்சாட்சி இருக்கிற யாரா இருந்தாலும் நாங்களை
உலுக்கி போடும். அந்த குரல் திரும்ப திரும்ப காதுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டு ஊடகங்கள் அது திரும்ப திரும்ப இன்றைக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. அந்த குரல் பதிவில் அந்த பெண் சொல்றா, இந்த குடும்பம் கிரிமினல் குடும்பம், திட்டமிட்டு இந்த திருமணத்தை செய்திருக்கிறாங்க. பணத்துக்காக நகைக்காக செய்யப்பட்ட ஒரு திருமணம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் கொடூரங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். இதுக்கு பிறகு என்னால் இந்த வாழ்க்கையை தொடரவே முடியாது. அந்த வாழ்க்கையை விட்டு என்னால் வெளியிலவும் வர முடியாமல் இருக்கு. நீங்க ஆசைப்பட்டு எனக்கு திருமணம் செய்து வச்சிருந்தீங்க, உங்களாலையும் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாம இருக்க முடியும், ஆனா என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி ஒரு குரல் பதிவை போட்டு, வாய்ஸ் மெசேஜை போட்டு அந்த பெண் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கொள்றா. இந்த குரல் பதிவு அனுப்பப்பட்டிருக்கிறது உயிரிழக்கிறதுக்கு முதல்ல. ஆனா அப்பா வேற வேலைகளில் பிஸியாக இருந்திருப்பார் போல. ஊடகங்களில் வேற வேற விதமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. இரவு நேரத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து இரவு உறவினர் ஒருத்தர் ஃபோன் எடுத்து நெட்வொர்க்கை ஒன் பண்ணதுக்கு பிறகுதான் வாட்ஸ்அப்பில் இந்த ஆடியோ மெசேஜ் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் போலீஸில் போய் இதை காட்டி அந்த குடும்பம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படணும் என்ற மாதிரி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவனுக்கு ஒருத்தி இதுக்கு பிறகு என்னால் இன்னும் ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது, இந்த சமூகத்தில் அதை என்னால் எதிர்கொள்ள முடியாது, அதுக்கான தைரியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த 27 வயதான பெண் சொல்றா. தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ற அளவுக்கு, தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கொள்ற அளவுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிற அந்த குடும்பம், இந்த சமூகம், அந்த பெண் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில இன்னும் ஒரு வாழ்க்கையை தேடி போய் இன்னும் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி தைரியம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒட்டுமொத்த சமூகமா தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தோல்வியா இந்த சம்பவம் இன்றைக்கு பதிவாகி இருக்கு. இது வெறும் ஒரு சம்பவம் மட்டும்தான். வசதியான குடும்பம் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வெளிவந்ததுக்கு பிறகு இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்டு வருது. அந்த எங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவருக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான கொடூரம் நடந்து கொண்டிருக்க முடியும். இது இலங்கையில இந்தியாவில் மட்டும் கிடையாது. தமிழ் சமூகம் பண்பாடு கலாச்சாரம் என்ற பெயர்ல இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம் என்ற பெயர்ல சில பிற்போக்குத்தனமான விஷயங்களை கடைபிடிச்சு கொண்டிருக்கிறோம் என்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த மாதிரி திருமணம் செய்து வச்சிருக்கிறோம். இனி அதை விட்டு வெளியில வர முடியாது, இந்த சமூகம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது, இன்னும் ஒரு வாழ்க்கையை எங்களால் தேட முடியாது என்ற மாதிரியான மனநிலை. அந்த குடும்பம் இல்லாட்டி ஒட்டுமொத்த சமூகம் அந்த பெண்ணுக்கு சாகிறதுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கே தவிர வாழ்றதுக்கு, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கலன்றதுதான் இதுல இருக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை. இந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பெண்ணுடைய கணவனும் 29 வயதான அந்த மிருகமும் அந்த மிருகத்தினுடைய அப்பாவும் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அந்த பெண் அனுபவிச்சிருக்கிற கொடூரங்களை அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்ல முடியாத சில கொடூரங்களை அனுபவிச்சிருக்கிறான்றதை அந்த ஆடியோ மெசேஜை வெளிப்படுத்தி இருக்கு. உடல் ரீதியான கொடூரங்களை நான் இவன்கிட்ட இருந்து அனுபவிச்சிருந்தேன், இவனோட இதுக்கு மேலேயும் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி தழுதழுத்த குரல்ல அந்த பெண் கடைசி மெசேஜை தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அப்பாவாலையும் எதுவுமே செய்ய முடியாது, அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் என்னுடைய உலகம், இதை விட்டு என்னால் வெளியில வரவே முடியாம இருக்கு, நான் தைரியமான ஆளா சமூகத்தில் நீ காட்டிக்கொண்டாலும் கூட அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாது, வெறுமனே அப்படி நான் காட்டிக்கொண்டு இதுவரை காலமும் வாழ்ந்திருக்கிறேன், இதுக்கு பிறகு என்னால் இன்னும் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற சொல்ல என்ற வார்த்தைகளை அந்த பெண் பயன்படுத்தி இருக்கிறார். இதுதான் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு பிற்போக்குத்தனம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லி நாங்க பெண்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை. இந்த சம்பவத்தில் அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ் நடந்து கொள்ற விதம்ன்றது நீங்க செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இளைஞன், அப்பாவி இளைஞன் அடிச்சு போலீஸால விசாரணைக்குன்னு சொல்லி அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம், படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இத்தனைக்கும் அந்த இளைஞன் செய்த குற்றம் என்னன்னு சொல்லி நிரூபிக்கப்படாம விசாரணைகளுக்குன்னு சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு கூட கூட்டி போக பட்டப்பகல்ல அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. எல்லாத்துக்கும் கேட்டா தமிழ்நாட்டு போலீஸ் சொல்றது சினிமா பாணியில பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததால உயிர் போயிருக்கு, வலிப்பு வந்ததால உயிர் போயிருக்குன்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்களை விசாரிக்கிற அதே தமிழ்நாட்டு போலீஸால இந்த மாதிரியான அரசியல் பின்புலம் இருக்கிற இல்லாட்டி வசதியான கோடீஸ்வர குடும்பத்தை அதே பாணியில விசாரிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பின்னால் இருக்கிறது பணபலம், அரசியல் பலம். இந்த மாதிரியான குடும்பங்களுக்கு நாங்க சினிமாவில் பார்க்குற மாதிரி டீ வாங்கி கொடுத்து விசாரிக்கிறோம் என்ற பேர்ல கூப்பிட்டு வாக்குமூலம் பதிவு செய்யறது மட்டும்தான் நடக்குது. இத்தனைக்கும் காரணமானவர் என்று சொல்லப்படுற அந்த மாமியார் கைது செய்யப்படல. என்னன்னு கேட்டா வயதானவர் என்ற ஒரு காரணத்தை போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கு. இப்ப
அந்த 27 வயதான பெண் வந்து உயிரோட இல்லை. அப்பா சொல்றார், என்னுடைய மகளுக்கு நடந்திருக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் இனி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த மாதிரியான சம்பவத்தை இன்னும் ஒரு பெண் எதிர்நோக்கிறது, இன்னும் ஒரு குடும்பம் எதிர்நோக்கிறது நான் விரும்பவே இல்லை. அந்த குடும்பத்துக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படணும். அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரு குடும்பம், இதனால சில நேரங்கள் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மகளுக்கு நடந்திருக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் இன்னும் ஒரு பெண்ணுக்கு, இன்னும் ஒரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அப்பா இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்றதை பார்க்க முடியுது. ஆனால் அந்த பெண் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான கொடூரங்களை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்ற நேரத்திலேயே சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குன்னு சொல்லி மனதைரியத்தை அவர் கொடுத்திருப்பாரா இருந்தா இன்னைக்கு அந்த பெண்ணும் உயிரோட இருந்திருப்பா. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்காது. இது ஒரு செய்தியா இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கு பிறகு ஊடகங்கள்லையும் அதை பற்றி பேச போறது கிடையாது. வசதியான குடும்பம், அரசியல் பின்புலம் இருக்கிற குடும்பம் தமிழ்நாட்டில் எப்படி விசாரிக்கப்படும்ன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இது ஊடகங்கள் இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறதால சில நேரங்களில் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.